नित्यानन्देश्वर सदाशिवसमारम्भां नित्यानन्देश्वरि आदिशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஒரு சின்ன கதை. சாமி முதல்ல எப்பவுமே கதையோடு தான் ஆரம்பிப்பேன். ஒரு கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற பூசாரி, சிவாலயத்தில் ரெகுலராக பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற பூசாரி, அவருக்கு ஒரு சந்தேகம். எப்போ பார்த்தாலும் ஏன் சந்தனமாக ஊற்றி, பன்னீராக ஊற்றி, பட்டாடையாக போட்டு, தங்கமயரமாக போட்டு பெருமான அலங்காரம் பண்ணணும், இப்படி எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானதாகவே போடுறோமே, ஆகமம் ஏன் இப்படி சொல்லுது, பெருமான் ஏன் ஆகமத்தில் இந்த மாதிரி எல்லாம் காஸ்ட்லியான பொருளாகவே போட்டு பூஜை பண்ண சொல்லி, சந்தனம் அதுவும் 6 தரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குளிப்பாட்டணும் சந்தனம் ஊற்றி. நம்ம கோவிலில் 6 கால பூஜை ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக ஆகமத்தோட விதிப்படி, ஆகமத்தோட இலக்கணம் படி நம்ம கோவில் வந்து பாலாலயம். பாலாலயம்னா கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி கட்டி வைக்கின்ற அந்த பால ஆலயம், அதுதான் பாலாலயம்னு சொல்கிறது. நம்ம கோவில் வந்து ஆகமத்து இலக்கணப்படி பாலாலயம் தான், இன்னும் ஆலயம் கிடையாது. ஏன்னா ஆலயம்ங்கிறது வந்து அடித்தளத்தில் ஆரம்பித்து கலசம் வரைக்கும் 140 விவரங்கள் விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அது ஆலயம். இது வந்து பாலாலயம் தான். ஆனால் சந்நியாசிகள், பிரம்மச்சாரிகள், சிவாச்சாரியார்களுக்கு ட்ரைனிங் ஆகணும் அப்படிங்கிறதுனால 6 கால பூஜை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 6 கால பூஜை ஆரம்பித்து நடத்தும் போது தான் தெரியுது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு. அந்த இடத்த கழுவி 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 ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு. ஆனால் இப்போவே இவங்க பயிற்சி எடுத்தால் தான் இவங்களால் கோவில் கட்டி முடித்ததும் நடத்த முடியும் அப்படின்றதுக்காக 6 கால பூஜை ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக இல்லைன்னா பாலாலயத்தில் 6 கால பூஜை பண்ணுற பழக்கம் இல்லை. அந்த பூஜாரிக்கு சந்தேகம், ஏன் பெருமான் வந்து அவரே ஆகமத்தில் இந்த மாதிரி காஸ்ட்லியான விஷயங்களையே தம் மேலே கரைச்சி ஊற்ற சொல்கிறாரு. யூஸ்வலாக வர சந்தேகம்தான். கொஞ்சம் சின்சியரானவர், சந்தேகம் இருந்தாலும் சின்சியரானவர். அதனால் பெருமான்ட்டே கேட்டுடலான்னு கேட்குறாரு. பெருமான் அசரீரியாக பதில் சொல்கிறார். ஒலி வடிவத்தில் பதில் வருது. சரிப்பா, ஆமாம், சந்தனம் பன்னீர் இதையெல்லாம் தான் கரைச்சி ஊற்றுற, இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் கரைச்சி ஊற்றினாலும் என்னுடைய மனம் மாறப்போகுதா, நான் மணக்கின்ற தன்மை மாறப்போகுதான்னு கேட்குறாரு. இல்லைப்பா பெருமானே, கைலாயத்தில் நீங்கள் பெருமணத்தோடு தான் இருக்க போகிறீங்க, அதெல்லாம் உங்கள் மனம் எப்படி மாறப்போகுது? அப்போ அது எல்லாம் ஊற்ற சொல்கிறது நீ மணக்கிறதுக்கப்பா. 24 மணி நேரம் இது ஊத்துறதுனால மணக்கிறது நான் இல்லை, நீ அப்பா. இது உனக்கு பண்ண சொன்னதப்பா. 24 மணி நேரம் இதெல்லாம் கரைச்சி ஊத்துறதால யாருக்கு பெனிஃபிட்டு, யாருக்கு ஆதாயம்? நமக்கு.
நாம கரைச்சி ஊத்தினாலும் ஊத்தலினாலும் அவர் எப்போதும் மனத்தோட தான் இருக்க போறாரு. கரைச்சி ஊத்துறதுனால அதை அனுபவிக்கிறதும், அதை ருசிக்கிறதும், ரசிக்கிறதும், மணக்கிறதும், அதை நுகர்றதும் யாரு? நாம தான். பெருமானுடைய சிந்தனை, உயர்ந்த எண்ண ஓட்டங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நபர் அவருடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள பெருமானே இவருக்கு இந்த துக்கம் தீரட்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலே, அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாலே உங்களுக்குள்ள தெய்வத்தன்மை மலர ஆரம்பிச்சிருச்சு. ஓ, அப்படி போயிருச்சா பொண்டாட்டியே, உனக்கு வேணும்டா அப்படின்னா அசுரன். உனக்கும் அப்படித்தான் இருக்கு, எனக்கும் அப்படித்தான் இருக்கு அப்படின்னா மனிதன். பெருமானே எனக்கு எப்படி இருக்கோ அது என் பொறுப்பு, இவருக்கு உங்களுடைய கருணை வரக்கூடாதா, வாழ்க்கையில் நிம்மதி வரக்கூடாதா, அமைதி வரக்கூடாதா அப்படின்னு நினைச்சா தெய்வம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடிபட்டு கிடக்கிற ஆட்டை பார்த்து கண்ணில் தண்ணி வந்தா சைவம், வாயில தண்ணி வந்தா அசைவம். அடிபட்டு கிடக்கிற ஆட்டை பார்த்து கண்ணில் தண்ணி வந்தா சைவம், வாயில தண்ணி வந்தா அசைவம். ஒருவருக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவங்க உங்களோட அதை பகிரும் பொழுது ஸ்ரத்தையோடு, சின்சியரா, பெருமானே என்னால் ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது, ஆனால் எனக்கு தெரியும் உன்னால் பண்ண முடியும். இது கம்ப்ளீஷனுக்கு வர்றதுக்கு, இது இப்படித்தான் கம்ப்ளீஷனுக்கு வரணும், அப்படித்தான் வரணும்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இது கம்ப்ளீஷனுக்கு வர்றதுக்கு உன்னால் முடியும். எதையாவது செய். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உணர்வை, எண்ணத்தை உருவாக்குவதும் அவங்களுக்கு இதை கொடுக்கறதும் தான் உங்களுக்குள்ள தெய்வீகத்தன்மை மலர்ந்துகிட்டே போறதுக்கான ஒரே வழி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெய்வீகத்தன்மையான எண்ண ஓட்டங்களை நீங்க செரிஷ் பண்ண தெய்வமா மாறிடுறீங்க, அவ்வளவுதான். மனிதன், மிருகம், அசுரன், தெய்வம், இது எல்லாமே என்னன்னா என்ன மாதிரியான எண்ண ஓட்டங்களை நீங்கள் உயிர் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும் பொழுது 3 எண்ண ஓட்டம் உங்க முன்னாடி இருக்கும். வேணும்டா உனக்கு. சில பேர் காலையில் இந்த மரண அறிவிப்பு காலமெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பானுங்க. அது ஒரு மன அமைப்பு. 2வது, சரி உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, வா 2 பேரும் டிப்ரெஷன்ல இருக்கலாம். அது ஒரு மன அமைப்பு, மனித மன அமைப்பு. இல்லையப்பா, உனக்கும் ஒரு தீர்வு இருக்கு, எனக்கும் ஒரு தீர்வு இருக்கு, மருந்தொன்று இருக்கிறது. பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்கிறது. மருந்து இருக்கு. பெருமானே என்ன முடியுமோ, எந்த விதத்தில் முடியுமோ, எப்படியாவது கம்ப்ளீஷன் எடுத்துட்டு வா. இதை நீங்க செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தொடர்ந்து நல்ல எண்ண ஓட்டங்களை உங்களுக்குள் உயிர் கொடுத்து வச்சுட்டே இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
எந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கின்றீர்களோ அந்த மாதிரியான வாழ்க்கை, சூழ்நிலை, நபர்கள், நிகழ்ச்சிகள் இதெல்லாம் தான் உங்க வாழ்க்கையில் வரும். சந்தனமும் பன்னீரும் கரைத்து ஊற்றச் சொல்வது அவனுக்கல்ல நமக்கு. இந்த நல்ல எண்ணங்களை எப்போதும் என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்து, இந்த நல்ல எண்ணங்களோடு நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்து, இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்க சொல்கிறது வேறு யாருக்காகவும் இல்லை, நமக்காக. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் இந்த அடிப்படையான ஆதாயத்தை பற்றி பேசினேன். இந்த சதாசிவன் அழைக்கின்றார். சதாசிவன் ஆகமத்தை கொடுத்தது மூலமா உலகம் மொத்தத்தையுமே அழைக்கிறார். வாருங்கள், சமய தீட்சை பெற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தது விசேஷ தீட்சை பெற்றுக்கொள்ளுங்கள், சதாசிவத்துவ நிலையை தியானித்து ஒன்றாக இருந்து என்னுடைய சக்திகளை வெளிப்படுத்துங்கள். ஆகமத்தை எப்ப கொடுத்தாரோ அப்பவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆதி தமிழன், சைவத் தமிழன், ஆதி தமிழன், வைதீகத் தமிழன். 60,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருமான் நமக்கு கொடுத்த அழைப்பு தான் சதாசிவன் அழைக்கிறார்ன்ற இந்த ஆகமம். ஐயா நல்லா புரிஞ்சுக்குங்க, ஹிந்து மதத்தில் இந்த வேலையை முதல் முறையாக நாம தான் ஆரம்பிக்கிறோம். தயவு ஐயா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க. இது வேதனைப்படுற ஸ்டேட்மெண்ட்டுங்கய்யா, இது பெருமைப்படுற ஸ்டேட்மெண்ட் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹிந்து மதத்தில் பண்றாங்க, நாம இப்ப பெட்டரா பண்றோம்னு சொன்னா பெருமைப்படுறது. யாருமே ஹிந்து மதத்தில் செய்யவில்லை, நாம தான் ஆரம்பிக்கிறோம் சொல்றது வேதனை, பெருமை கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனாதையா விட்டுருக்கோம். இல்ல எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் 10 வடை கொடுத்தாங்களாம்பா. நான் தான் இது பணம் கட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்றத 10 வடையோட சாப்பாடு போட்டாங்களாம்பா. அட படுபாவி, உற்றுக்கிறது முதியோர் இல்லத்தில், அதில் வடை பாயசத்தோட ஒரு நாள் சாப்பாடு போட்டாங்கன்றதா பெருமை? நாம தான் முதல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றது பெருமை கிடையாது. நித்யானந்த பீடத்துக்கு வேணா பெருமை, ஹிந்து மதத்துக்கு அது பெருமை அல்ல. நான் ஹிந்து மதத்திற்கு பொறுப்பாக என்னை உணர்கின்றேன், வெறும் நித்யானந்த பீடத்திற்கு அல்ல. நாம தான் இதை முதல்ல ஆரம்பிக்கிறோம் சொல்றது நித்யானந்த பீடத்தோட மெம்பர்களா வேணா நம்ம கைத்தட்டி ரசிச்சுக்கலாம். ஆனா ஹிந்துக்களாக இது என்ன நமக்கு பெருமை கிடையாது. செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விட்டோம். இந்துக்களாக இது நமக்கு பெருமை கிடையாது. என்ன நான் வெறும் ஒரு நித்யானந்த பீடத்தோட பீடாதிபதியா பார்க்கல, இந்து மதத்திற்கே பொறுப்பாக, மனித இனத்தின் ஆன்மீக விழிப்பிற்கு பொறுப்பாக பார்க்கின்றேன். அதனாலதான் நான் செய்ய வேண்டிய பொறுப்பை செய்யவில்லை அப்படின்னு தான் உணர்றேனே தவிர இதை பெருமைன்னு உணரல. கிரஹாம் பெல், எத்தனை பேருக்கு அந்த ஃபோனை கண்டுபிடிச்ச கிரஹாம் பெல்ல தெரியும்னு தெரியல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கிரஹாம் பெல் ஃபோனை கண்டுபிடிச்சவர், கண்டுபிடிச்சுன்னு முதல்ல என்ன தெரியுமா அந்த ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணாரு? ஹிஸ்டரியை புரட்டி பாருங்க. ஈஷாவாஸ்யம் இதக்கும் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யான் ஜகத், ஈசாவாஸ்ய உபனிஷத்தோட முதல் மந்திரம். ஏன்னு கேட்குறாங்க. இந்த எக்யூப்மெண்ட் அப்போ இதுக்கு ஃபோன்னு பேர் கிடையாது. அப்போதான் இன்வென்டிங் ஆரம்பத்தில் நடக்குது. அந்த எக்யூப்மெண்ட்டை விவேகானந்தர் சிகாகோவில் போய் பேசினார் இல்லையா, அந்த கான்ஃபரன்ஸில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிக்கு அந்த எக்யூப்மெண்ட் வருது. அந்த இன்வென்டர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த மந்திரத்தை சேன் பண்ணுறீங்கன்னு.
நான் வேதங்களை புரட்டி படித்து அதிலிருந்து தான் இந்த பிரின்சிப்பிளை கற்றுக்கிட்டேன் அப்படின்றாரு. அப்போ டெலிஃபோனை கண்டுபிடிச்சதுலேருந்தே சதாசிவன் அழைக்கின்றார்ன்ற வேலையைத்தான் நாம் செஞ்சுருக்கணும். அதுக்குத்தான் டெலிஃபோனே பிளானட் எர்த்துக்கு. வேத ஆகமம், கர்த்தா, தேவன், பரலோகம், இதெல்லாம் சைவ ஆகமத்தினுடைய வார்த்தைகள். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பழைய சைவ சித்தாந்த புத்தகங்களை புரட்டினீங்கன்னா இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ யாருக்கு சொந்தமாக போயிருச்சு? ஏன்னா நாம உபயோகப்படுத்த மறந்துட்டோம். நாம உபயோகப்படுத்த மறந்துட்டோம். வேதாகமம், கர்த்தா, இதெல்லாம் சைவ சித்தாந்த வார்த்தைகள். நாம் செய்ய மறந்ததனால் அவர்கள் கொள்ளை கொண்டு போய் அதை மீட்டெடுக்க முயற்சிக்கின்ற முயற்சி. anyhow, காலம் கடந்தது உண்மைதான், ஆனால் அழிஞ்சு போயிடல. அதுக்குள்ள வந்துட்டேன். கப்பலில் ஓட்ட விழுந்துருச்சு உண்மைதான், ஆனால் முழுகிறதுக்குள்ள வந்துட்டேன். மீட் எடுத்துட்டோம், கவலைப்பட வேண்டாம், பண்ணிடுவோம். 79 கூட லேட்டாக இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த சயின்ஸ் அழியிற நேரம் எப்படியோ மீட் எடுத்துட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 10 வருஷம் கழிச்சு கூட திருவண்ணாமலையில் அதே ஆம்பியன்ஸ் இல்லை. நான் உருவாகிறதுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் வேணுங்கய்யா. பல சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் தொடர்ந்து நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்க இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த குளவி பார்த்துருக்கீங்களா? ஒரு கூடு கட்டி புழுவை கொண்டு வந்து வச்சு கொத்தி 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 அந்த சத்தத்தை எழுப்பிய அந்த புழுவை குளவி ஆக்கிடும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த மாதிரி நான் இந்த மாதிரி மலர்றதுக்கு, ஒரு அவதார புருஷனா மலர்றதுக்கு ஏகப்பட்ட குளவிங்க சுத்தி உட்கார்ந்து கொத்தணும். எந்த அளவுக்கு குளவிங்க தேவையோ அந்த நம்பர் திருவண்ணாமலையில் குறைஞ்சிக்கிட்டே, அங்கதான் லாஸ்டா இருந்தது, குறைஞ்சிட்டே வந்தது. இதுக்கு மேல குறைஞ்சா முடியாதுன்றதுனால தான் நேரம் இறங்கி வர வேண்டியதா போச்சு. ஆனா என்ன, கடைசி நேரமானாலும் காப்பாற்றிட்டோம். இந்த அறிவியலை உயிர்ப்பித்து விட்டோம். இதுக்கு மேல மறைய முடியாது. இதுக்கு மேல 10 லட்சம் பேருக்கு கொடுப்பனா, 10 கோடி பேருக்கு கொடுப்பனான்றது வேணா பிரச்சனையா இருக்கலாமே தவிர அழிக்க முடியாது. அது முடிஞ்சு போச்சு. 10 லட்சமா 10 கோடியா? தமிழ்நாட்டு தமிழை வாங்கிக்கிறியா, இல்ல மலேசிய தமிழுக்கு கொடுத்துட்டு போட்டுமா, கனடா தமிழுக்கு கொடுத்துட்டு போட்டுமா? அவ்வளவுதான் பிரச்சனையே தவிர அழிக்கணுங்கிறத முடியாது. முடிஞ்சு போச்சு. அந்த டைம் முடிஞ்சிருச்சு.